ஹாய் டு ஆல், நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் கங்குவா படம் இருக்குல்ல, ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சும்மா பெரிய தாக்கத்தெல்லாம் உருவாச்சுல கங்குவா படம். அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, கங்குவா படத்தில் வந்து ரிலீஸ் ஆச்சுல, அந்த படத்தில் என்ன மாதிரி ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு, அந்த கங்குவா படம் வந்து எவ்வளோப்பா கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். எல்லாருமே கவனமாக கேளுங்க. கங்குவா படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயத்தை வந்து சொல்லுங்கள். இந்த படம் ஒரு 3D மூவியாக இருக்கும். நீங்கள் 3D கிளாஸில் பார்க்கலாம், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த படம் வந்து சூர்யா கரையில் வேறு லெவலாக இருக்க போது சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் டயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இந்த படத்துக்கு வந்து வந்துச்சு. ரிலீஸ் டயத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு பிரச்சனையும் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் உடச்சிருந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆகட்டும், இந்த படத்துக்கு வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. நிறைய பேர் ஓப்பன் என்ன சொன்னாங்க, இந்த படம் வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை, நான் எதிர்பார்த்த விஷயம் நிறைய இருந்துச்சு, ஆனால் இதில் வந்து நான் எதிர்பார்த்த விஷயம் எதுவுமே இல்லை, நிறைய விஷயத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருந்து இந்த படத்தில் எதுவுமே இல்லை, எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் நிறைய பேர் சொன்னாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சூர்யாவை எப்படி பார்க்கணும்னு நினச்சினோ, சூர்யா சார் எப்படி பார்க்கணும்னு நினச்சினோ அப்படி நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சூர்யா சார் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நிறைய பேர் வந்து சொல்லி அதுவும் பார்க்க முடிச்சு. இந்த மாதிரி நிறைய இடத்துல மிக்சட் ரிவ்யூஸ்லாம் இந்த படத்தில் வந்துட்டு இருந்தால், இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே வந்து பாதிக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா 127 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் சில பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்து வர நாட்களில் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அந்த படத்தில் வந்து கலெக்ஷன் வந்து நல்லா பெரிய ஒரு கலெக்ஷனாக வந்து பார்க்கப்படுது. என்னடா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்துருக்கு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூர்யா சார் பண்ண ஹார்ட் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே வந்து பாராட்டிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட ஜோதிகா மேம் ஒரு அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு விஷயத்தை மட்டும் போஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து போட்டிருந்தாங்க. இந்த படத்தில் நிறைய ரசிக்கிற விஷயம் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திருப்தி கொடுக்கல, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் செகண்ட் பார்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா நோட் பண்ணுங்கள். இந்த படத்தில் இருக்க அந்த 3D எஃபெக்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து விஷுவல் எஃபெக்ட் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற படம் இல்லை, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வார் பேஸ்ட் மூவி. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும்னு சொல்லி அவங்க ஒரு தனிப்பட்ட விதமாக சொல்கிறாங்க. அண்ட் நம்ம கண்டிப்பாக வந்து என்னதான் இந்த படம் எப்படி இருந்தாலும் இந்த படத்தை ஒரே விஷயம் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். எதுக்கு பார்த்தோம்னா, நம்ம சூர்யா சார் இருக்காருல்ல, அவரோட தனிப்பட்ட ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அதுக்காண்டி கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். பிகாஸ் அவரோட எஃபெக்ட் நம்ம கண்டிப்பாக பாராட்டினா தான் கண்டிப்பாக வந்து இந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவர் கொடுத்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அண்ட் இந்த ஒரு நல்ல அப்டேட்டோட நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ண போகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை டு ஆல்.